சார் மிதுன ராசி பணம் வருவதற்கான கோயில், பணம் வந்தா அதை சேர்த்து வச்சதுக்கான பரிகாரம் சொல்லுங்க சார். பணம் நம்மளுக்கு அதிகமா சேரணும் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசி நேயர்கள் முதல்ல தான் செய்த தவறை என்றுமே உணர மாட்டார், ஒத்துக்க மாட்டார். இப்ப மிதுனம் நிச்சயமா கங்கையில் நீராடுவது, புனித ஸ்தலங்களில் நீராடுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், தன சேர்க்கையை அதிகம். நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் எந்த இடத்துல வேணாலும் நீராடுங்க, ஆனா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லிடுறாங்க. நீங்க ராமேஸ்வரம் நாழிக்கிணறுல போய் தீர்த்தம் ஆடுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். ராமேஸ்வரத்துல போய் தீர்த்தம் ஆடிய பிறகு செல்வம் சேருது சார், பயங்கரமா சேரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அது நிலையா நிக்கணும்ல, அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன சார்? சார் இதெல்லாம் 100% வேலை. கோவில்கள், அநாத ஆசிரமங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல சுகமே சொல்ல சார். சுகமே சொல்க சார். சார் மிதுன ராசிக்கு பணம் வருவதற்கான கோயில், பணம் வந்தா அதை சேர்த்து வச்சதுக்கான பரிகாரம் சொல்லுங்க சார். ஜோதிட ரீதியா நம்ம ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரோம். இயற்கையாகவே பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது நம்ம தனம், குடும்பம், வாக்கு எல்லாம் 2ஆம் இடத்தை தான் சொல்லுவோம். 2ஆம் இடத்துல எந்த விஷயத்த நம்ம அதிகமாக செய்கிறோமோ மற்ற விஷயங்கள் கம்மியாயிடும். எந்த விஷயத்த நீங்கள் அதிகமாக செய்கிறீங்களோ அதே 2ஆம் இடத்துல இருக்க மற்ற விஷயங்கள்லாம் கம்மியாக டவுன் ஆகிடும். ஓ, இப்போ பணத்தை தேடி ஒன்றும் குடும்ப உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் இழந்து தான் ஆகணும். ஓ சார், நீங்கள் சாப்பாட்டை கம்மி பண்ணால் இன்கம் அதிகமாகும். பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் கோடீஸ்வரன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. சித்தர்கள், ஞானிகள், மகான்கள்லாம் பேச மாட்டாங்க, மௌனம். அவங்ககிட்டமே பொட்டி பொட்டியாக பணத்தை வச்சுட்டு கை கட்டு காலிலேருந்து உட்காந்துருப்பான். நம்ம ஒரு பாவகத்திலே, ஜோதிடத்திலே ஒரு கட்டத்துல எதை நீ அனுபவிக்கிறியோ மற்றதெல்லாம் இழந்துரு, அது மட்டும் தான் உனக்கு கிடைக்கும். புரியுது சார், சுச்சம் புரியுது சார். இது பெரிய ரகசியம். ஆமா ஆமா, சரிங்களா? இதான் உண்மையும் கூட. நீ ஒரு கட்டத்துல அதுல எனக்கு 2ஆம் இடத்துல பணம் அதிகமா வேணும். ஓகே, 2ஆம் இடத்துல அதிகமா பணம் வேணுமா? 2ஆம் இடம் தான் தனம், குடும்பமும் அதுதான். இப்ப பணமா குடும்பமா? பணம். சரி, அப்போ குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு. இல்லை சார், அப்படிலாம் போக முடியாது, நான் என் மனைவி கூட இருக்கணும், ஆனால் பணம் வேணும். அதிகமாக பேசாத. இல்லை சார், என்னால் பேசாத இருக்க முடியாது, பேசுறது தான் எனக்கு வேலை. சரி, நான்வெஜ் விட்டுரு. சரி, நான்வெஜ்லாம் என்னால் விட முடியாது. ஏன் மிதுனத்துக்கு இப்படி சொல்கிறேன்? நான் மிதுனம் மட்டும் தான் சார் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இடம் நம்மளுக்கு. ஏன்னா அந்த வீடே தான் செய்த தவறை நியாயம் என்று நிரூபிக்கும் வரை அது போராடும். கடைசியில் அப்பா சாமி நீ செஞ்சுதான் கரெக்டியா, உடியா சரி அடுத்த கான்செப்ட் வா அப்படின்ற பேச வச்சிடணும். அப்போ கூட சரின்னு சொல்லி வாதாடும். சரி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுனம் தான், பயங்கரமான ராசி. அப்போ பணம் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் பணம், தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே 2ஆம் இடம் தான். இந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்த அதிகமா பெறணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மற்ற விஷயங்களை நம்ம இழக்கும். இதுதான் ஜோதிடத்தோடைய மூலக்கூறு. அதுக்குதான் நிறைய காரத்துவம் கொடுத்துருக்காங்க போல. நம்ம ஏகப்பட்டதை கொடுத்துருக்காங்க. நீ ஒன்னத்துக்கு மத்தெல்லாம் விட்டுரு, அதான் அப்படிதான் பண்ண முடியும். அதான் உண்மையும் கூட. சார், வெளிநாட்டில் போய் 10 லட்சம் மாசம் சம்பாதிப்பாரு, குடும்பத்தோடு பிரிஞ்சிருப்பாரு. விஷயம் அதுதான். பொதுவாக பாருங்களேன், கேது திசை பயங்கரமா ஒருத்தருக்கு போட்டு பாடா படுத்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஞானம் விரக்தி கிடையாது. மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பார், நல்லா இருப்பார். கல்யாணம் ஆகாத இருப்பார், நல்லா இருப்பார். இதெல்லாம் சில விதியெல்லாம் இருக்கு சார். விதி இருக்கு, விதி விலக்கு இருக்கு. என்ன விதி இருக்கோ அதுக்கு விதி விலக்கும் இருக்கு. அப்போ பணம் நம்மளுக்கு அதிகமா சேரணும் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசி நேயர்கள் முதல்ல உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நீங்க போய் அதில் முதல்ல மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அந்த ஒரு பழக்கம் இருந்ததுனாலே மிதுனம் ஜெயிச்சிடும். சார், அந்த மிதுனத்துக்கு என்னன்னா தான்கிட்ட வர ரகசியத்தை முதல்ல வெளியே சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். இந்த மிதுனத்தோடைய இயற்கையான குணம் குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை ஷார்ப்பாக செய்யும் மிதுனம். அது இயற்கையாகவே மிதுனத்துக்கு அமையும். இப்போ மிதுனத்துக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபோன் மிதுனம் அட்டன் பண்ணி பேசிடுச்சுன்னா கட் பண்ண உடனே இவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃபோன் பண்ணான் இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடும். லாஸ்ட் அவங்க 2 பேரும் முடிப்பாங்க.
லாஸ்ட்ல இவரு தான் மறுபடியும் போய் தீர்த்து வைக்கிற மாதிரி உள்ள போவார். இவரு தான் செய்த தவறை என்றுமே உணர மாட்டார், ஒத்துக்க மாட்டார். நீ செய்தது மட்டுமே தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய குணமுடைய மிதுனம். உங்களுக்கு பணம் வேணும்னா முதல்ல நீங்க கொஞ்சம் பேசுவதை பேசுவதுன்னா என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை குறைத்து கொண்டு நீங்கள் நான் சொல்லுகின்ற இடத்துல போய் நீராடினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பெரிய மாற்றம். கங்கையில நீராட சொல்றேன். சரி, கங்கையில் நீராடினா மட்டும் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகிடாது. நீங்கள் பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பேசுறதுனா மனைவி கிட்டே பசங்க கிட்டே பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் நான் சொல்லலை. தேவையற்ற விஷயங்களை பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் பலு பெறும். ஏன்னா 8ஆம் இடம் தான் உங்களுடைய முக்கியமான இடம். எல்லாருடைய ஜாதகத்திலையும் 8ஆம் இடத்தை வைத்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். 8ஆம் இடத்தை போய் பணம் சொல்றீங்களே, 2 தானே தனம், குடும்பம், வருமானம், வாக்குனா ஒரு பாவம் என்றுமே தனியாக இயங்காது, அதோடைய எதிர்பாவம் இயங்கும். இதுதான் ஜோதிடத்துடைய முக்கியமான விதி. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா கல்யாணம் ஆகணும்னா 7ஆம் இடத்தை தானே பார்ப்போம், லக்னத்தை பார்க்க மாட்டோமே. இப்போ பணம் வரணும்னா 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது, 2க்கு 7 பார்க்கணும். 2க்கு 7ன்றது லக்னத்துக்கு 8 ஆகும். ஆமா. அப்போ 8ஆம் இடம் என்பதை வைத்து தான் நம்ம பொருளாதாரத்தை நம்ம முக்கியமா கணிக்க முடியும். 2க்கு 7ங்கிறதுனால 2க்கு 7ன்றதுனால அந்த 2க்கு 7ன்றது மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் மிதுனத்துக்கு மகரமாக வந்துடும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். வாயை விட்டு இவங்க பேசியே கர்மாவை சம்பாரிச்சுப்பாங்க. இவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு தொடரலாம். மேக்சிமம் மிதுனத்துக்கு நான் அடிக்கடி சொல்வது நான்வெஜ்ஜை விட்டுருங்க வாழ்க்கை மாறும், நான்வெஜ்ஜை விட்டுருங்க வாழ்க்கை மாறும். பொதுவாக எல்லாரும் விட்டுன்னு சொல்லுவேன், அதில் மிதுனத்தை குறிப்பாக சொல்லுவேன். குறிப்பாக மிதுனத்தை விட்டுற சொல்லுவேன். இந்த மிதுன ராசி மற்றவங்களுடைய கதையை இன்னொருத்தவங்க கிட்ட பேசுவதை நிறுத்தி கொண்டால் மிகப்பெரிய யோகம் உண்டு மிதுனத்துக்கு. இயற்கையாகவே அவங்களால அப்படி இருக்க முடியாது. மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. இதுதான் பெரிய டிராபேக். இது கொஞ்சம் மிதுனம் எப்பொழுதுமே தான் புத்திசாலி என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் டேலண்டான ஆளு தான் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மிதுனம் நிச்சயமாக கங்கையில் நீராடுவது, புனித ஸ்தலங்களில் நீராடுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், தன சேர்க்கையை அதிகப்படுத்தும். சார் நீங்க ஒரு இடத்துல நீராடும் போது இப்போ தண்ணி உள்ள போயிட்டீங்க, பேச முடியுமா? பேச முடியாது. இப்போ நீங்கள் 1 மணி நேரம் எங்கே போய் நீராடினீங்கன்னா உங்களை அறியாமலே 1 மணி நேரம் நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது பேரே உங்களே ஒரு அருவியில் இருக்கீங்க, ஒரு கடலில் குளிக்கிறீங்க, ஒரு கிணத்துல குளிக்கிறீங்கன்னா பேசிக்கிட்டே ஒரு வேலையை செய்ய முடியாது. இப்போ மிதுனத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் எதனா ஒரு வேலையை செய்யும். வண்டி ஓட்டினா ஃபோன் பேசிகிட்டே ஓட்டும். அது மிதுனத்தோடைய இயற்கை. இப்போ நீங்கள் கங்கையிலே நீராடுவது, புனித ஸ்தலங்களிலே நீராடுவது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மிதுனம் நடிப்புக்கே நடிப்பு சார். ஓ, ஒரு துறையில் நடிக்கிறாங்க, ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது வேலை, அவங்களுக்கே டஃப் கொடுத்துருவாங்க மிதுனம். அவங்களுக்கே டஃப் கொடுத்துருவாங்க. அதாவது நீ சொல்றது தான் சரி அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அது வரைக்கும் மிதுனம் விடாது. அந்த குணத்தை சற்று கொஞ்சம் மாற்றிக்கணும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி மிதுனத்திலே பிறந்தவங்க எங்க சார் நீராடுறதுன்னு கேட்பாங்க. காசிக்கு போகணுமா, ராமேஸ்வரம் போகணுமா, திருச்செந்தூர் போகணுமா அப்படிலாம் கேட்பாங்க. சார் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் எந்த இடத்துல வேணாலும் நீராடுங்க. ஆனால் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் சொல்லிடுறேன். நான் போனேன், குளித்தேன், டவுலை தூக்கி போட்டேன் குளத்தில், நான் போனேன் குளித்தேன், வேஷ்டியை போட்டு வந்துட்டேன், இன்னரை கழட்டி போட்டுட்டேன், குளிக்கும்போது குளத்துலேயே நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டேன், அதனால் குளத்துள்ளே நான் யூரின் போயிட்டேன், இந்த மாதிரி பண்ணுறவங்க தயவு செஞ்சு போய் நீராட வேண்டாம். நீங்கள் நல்ல செயல் நடக்கும்னு நினச்சி போய் அங்கே ஒரு பாவத்தை சம்பாரிச்சிட்டு வந்துடுறீங்க. நீராடுவது வேற, குளிப்பது வேறு. ஸ்விம்மிங் ஃபுல்லாக கோவில் குளத்துல 1 மணி நேரம் குளிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன். நான் ஏன்னு கேட்டால் இல்லை இங்கே குளிக்க சொன்னாங்களா நீராட சொன்னாங்களா அது தெரியல, போய் குளிச்சுட்டு வா, வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்க. அது நீராடுவது என்பது என்ன? போகிறீங்க, ஒரு முதல்ல கங்காதேவியை எடுத்த உடனே காலை வைக்காம லைட்டாக தொட்டு கண்ணில் ஊற்றி அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளித்து சின்னதாக அப்படியே சும்மா ஒரு பிரார்த்தனை மாதிரி சும்மா அப்படி லைட்டாக கையை வச்சு வேண்டிக்கிட்டு பொறுமையாக காலை வச்சு இறங்கி தலையை முழுகி அப்படியே அங்கிருந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணி மேலே எழுந்து வந்து
உங்களுடைய ஈரத்துணியை புனிஞ்சு நல்ல துணியை மாற்றிக்கிட்டு ஈரத்துணியை உதறி தோளில் போட்டுன்னு வந்துன்னே இருக்கணும். அதானே ஒரு மகான் சித்தர் வழிபோக்கன் அதானே செய்வான். நான் போய் திருப்பூரில் குளித்தா வாழ்க்கை மாறின்னு திருப்பூரில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பும் கிளினிக் ஷாம்பு வாங்கி போட்டுன்னு 1 மணி நேரம் குளிச்சா அது பேர் வந்து நீராடுவதல்ல, அது பேர் குளிப்பது. குளிப்பது வேறு, நீராடுவது வேறு. மேஷத்துக்கு சொன்ன மாதிரி ஈகோ வேறு, சுயமரியாதை வேறு. அது மாதிரி குளிப்பது வேறு, நீராடுவது. நீங்கள் ஒரு திருச்செந்தூர் போகிறீங்க, ராமேஸ்வரம் போகிறீங்க, நீராடுவதுன்னா போய் 3 நிமிஷத்தில் நீங்கள் தலையை முக்கிட்டு வெளியே வரது பேர் தான் நீராடுதல். நான் திருச்செந்தூரில் 1 மணி நேரம் கடலில் ஜாலியாக இருந்தோமா, அது பேர் வந்து ஸ்விம்மிங் பூல். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது மிதுன ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் நாழிக்கிணறு என்ன சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய 22 நாழிக்கிணறில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததான் விட்டுருங்க. அன்னைக்கு குளிக்கிற அன்னைக்கு நோட் பண்ணிச்சுங்க, அந்த டேட்டு, அந்த வருஷம், அந்த மாசம். நான் இந்த மாசம் போறேன் 10/10/2025 அக்டோபர் 10ஆம் தேதி நான் போறேன். 10/10/2025 நான் இந்த ஜோதிடர் சொன்னதை கேட்டேன். 10/10/2025க்கு நான் வந்து மிதுன ராசி, ராமேஸ்வரம் நாழிக்கிணறுல நான் போய் குளித்தேன். 2026 10ஆம் மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அப்படியே வந்து 2026 அக்டோபருக்குள்ள அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை அந்த இயற்கை அவங்களுக்கு கொடுத்துரும் சார். இல்லை சார், நாழிக்கிணறு வரைக்கும் நான் போக முடியாது, என்னால் போகக்கூடிய வசதிகள் இல்லை சார், பஸ் ஃபேர் கூட இல்லை சார். ரைட், உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய கோவில் குளங்களில் குளிக்கக்கூடிய அனுமதி இருக்கிற கோவில் குளங்களாக இருக்கணும். வல்லக்கோட்டை முருகன், திருப்பூரூர் முருகன், இந்த மாதிரி கோவில் குளங்களில் நீராட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடமே கடகம் சார், வருமானத்தை கொடுக்கக்கூடியவனே கடகம். அங்கே தான் குரு உச்சமாக, பூச நட்சத்திரம் வேறு அங்கே இருக்குது. 2க்கு 7 என்பது மகரம், காலபுருஷனுக்கு 10, இவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக ஏறார். அப்போது நீங்கள் வாயை வச்சுன்னு கம்முன்னு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவது உறுதி. ஆனால் நீங்கள் மௌனமாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. மற்றவர்களுடைய கதையை நீங்கள் இன்னொருவரிடம் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள், அது மட்டும் போதும். நல்லா சாப்பிட்றேன், வருமானம் வராது, எப்படி வரும்? 2ஆம் இடத்துல தான் உணவு அதிகமாகிடுச்சு. நல்லா சம்பாதிக்கிறவங்க சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் சார். காரணம் என்னன்னா சார், வேலைன்னு விடுவோம், சாப்பிட டைம் இருக்காது. இல்லை, இன்னொரு விஷயம் பார்த்துருக்கேன் சார், பெரிய பெரிய காலேஜ் சேர்மன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்த்துருக்கேன். சாப்பாடு ருசியாக கூட இருக்காது. வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு போவாங்க, கேரட்டை மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க, இல்லை வெறும் காய்கறி மட்டும் வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க சார். அங்கே தான் பணம் கொட்டும் சார், பணம் கொட்டும். அங்கே தான் 2ஆம் இடத்துல உணவை கட் பண்ணிட்டாங்கல்ல சார். இப்போது நீங்கள் இதில் எதனா ஒரு பொருள் எடுத்துக்கங்க, நான் 10 பொருள் வச்சுக்கிறேன். அதில் எதனா ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதில் உணவுன்னு வச்சுருக்கேன், பணம் வச்சுருக்கேன், குடும்பம்னு வச்சுருக்கேன், பேச்சுன்னு வச்சுருக்கேன். இதில் எதனா ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ மற்றதெல்லாம் விட்டுறணும். இதான் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுருக்கேன் நிறைய பேருக்கு. அப்போ பட்னியாக இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் சொல்லி உங்களுடைய உடலை வருத்தி பட்னியாக இருப்பதெல்லாம் முட்டாள்தனம் சார். ஆனால் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது மிகப்பெரிய யோகத்துக்கு சார். கோடீஸ்வரன் காரில் போவோம் சார், சும்மா 4 டேட்ஸு 4 பாதாமை சாப்பிட்டு போயின்னே இருப்பாப்புல. அங்கே போனால் அவர்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்க. இதான் உண்மை. அப்போது ஒரு சித்தர், மகான், யோகி, ஞானிலாம் பாருங்க, மௌனமாக இருப்பாங்க. அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு இடத்துல சாக்கடையில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆடியில் பெஞ்சில் போய் காரை ஓரமாக விட்டுட்டு உட்காந்து அவர் பக்கத்தில் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா? அவர் கண் பார்வை நம்ம மேலே படாதான் எத்தனை பேர் ஏங்குவாங்க. காரணம் என்ன சார்? ஒரு ஜோதிடத்திலே, ஒரு பாவத்திலே ஒரு விஷயம் நடந்து விட்டால் மற்ற விஷயம் நடக்காது. ஏன்னா ஒன்று தான் நடக்கும். அந்த ஒன்று எதுன்றது நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களுக்கு வருமானம் அதிகமாகணும்னா உணவு குறைச்சிக்கங்க, உணவு குறைக்க முடியாது பேச்சை குறைச்சிக்கங்க, இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருங்க. இப்போ கல்யாணமானவங்களை போய் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருங்க, உங்களுக்கு வருமானம் வரும்னு சொன்னால் அப்போ நம்மளை தப்பாக வழிகாட்டுவதாக மக்கள் நினச்சிடுவாங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னன்னா, ஒரு பாவத்தில் ஒரு விஷயம் மட்டும்தான் மெஜாரிட்டியாக வேலை செய்யும், மற்றதெல்லாம் டவுன் ஆகிடும். இதான் உண்மை. அப்போ நான்வெஜ்ஜை நீங்கள் குறைச்சா கூட அதில் கொஞ்சம் மாற்றம் தெரியும் சார். பியூர் வெஜிடேரியன் எல்லாமே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும். மக்கள் நினைப்பாங்க சார் நான்வெஜ்ஜை சாப்பிட்றத நிப்பாட்ட சொல்கிறீங்க, ஆனால் நான்வெஜ் வச்சுக்கிற கடை ஓனர் தான் நல்லா தானே இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. கிடையாது, முற்றிலும் தவறு சார். நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி தெரியும். பர்சனலாக அவங்க கூட பேசி பழகி ட்ராவல் பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால் மிதுனம் என்று வந்து விட்டாலே உங்களுக்கு ஒரு தகவலை இன்னொரு இடத்திலே எடுத்துட்டு போய் சேர்ப்பது தேவையில்லாத வேலை. அதை முதல்ல நிறுத்திக்கணும்.
அது மது, மாது, சூது, இந்த 3 பழக்கங்கள்ல எதனா ஒரு பழக்கங்களுக்கு மேஜரா அடிக்ட் ஆகுறது இந்த மிதுனம். ஒன்று ஷேர் மார்க்கெட்டில் போவோம், இல்லை ட்ரிங்க் ஹேபிட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் அடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் வேணும். மிதுனம் ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கர்ப்பப்பை பிரச்சனை வருவது உறுதி. யூட்ரஸ் பிசிஓடி பிரச்சனை வரும், பிசிஓஎஸ் பிரச்சனை வரும், கர்ப்பப்பை இஷ்யூஸ் வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் அவர் மிதனமாக இருப்பார், அவங்க பொண்ணுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அது கொடுக்கும். இது இயற்கையுடைய விதி. ஒரே விஷயம், நீங்கள் ராமேஸ்வரம் நாழிக்கிணறில் போய் தீர்த்தம் ஆடுங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். ராமேஸ்வரத்தில் போய் தீர்த்தம் ஆடிய பிறகு பெருமாள் எங்கேயுமே வந்து தன் 2 கையும் தலையில் வச்சு படுத்துட்டு இருக்க மாட்டார், அந்த இடத்துல படுத்திருப்பார். ராமேஸ்வரத்தில் பெருமாள் 2 கைகளையும் தலையில் வைத்து ஹாயப்படுத்திட்டு இருப்பார். அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க, உள்ள சிவனை பார்த்துட்டு அந்த மெயினாக அந்த பெருமாளை பார்த்துட்டு வாங்க, பெரிய மாற்றம் அடைவாங்க சார். நிச்சயமா சார், நிச்சயமா சார். செல்வம் சேருது சார், பயங்கரமாக சேரும். சேர்ந்ததுக்கு அப்புறம் அது நிலையா நிக்கணும்ல, அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன சார்? சேர்ந்துருச்சு, வந்துருச்சு, என்கிட்ட பணம் வந்துருச்சு, ஆனா இதை வந்து நிலையா நான் நிக்க வைக்கணும், என்கிட்ட இருந்து விரைய செலவுகள் ஆகக்கூடாது அப்படின்னா, இப்ப பாருங்க, வருமானம் என்பது 2. அந்த வருமானத்தை நிலையா முதல்ல எப்படி நம்ம கிட்ட வந்து நிக்க போகுது, அந்த வருமானத்துடைய ஃபுல் வெயிட்டேஜ் எங்க இருக்குன்னா அந்த 2க்கு 7ஆம் இடம். இப்போ 2க்கு 7ஆம் இடம் என்பது மறைமுகமாக வருமானத்தை உள்ள கொடுத்துருச்சு. இப்போ அந்த வருமானம் நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸோடைய விரயம் என்பது ஜாதகராக மாறிடுறாரு. 2க்கு 12, ஜாதகருக்கு 12 என்பது 2க்கு 11 வந்துடும். ஜாதகருக்கு எதெல்லாம் விரயமோ அதெல்லாம் வருமானத்துக்கு லாபமா வரும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார். ஜோதிடம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஞானமே கிடைச்சிடும். அதான் உண்மையும் கூட. வீண் விரயம் ஆகிறது, எனக்கு வீணாகவே விரயம் ஆகிறது அப்படின்னா சார், மிதுன ராசி யாரா இருந்தாலும் சரி, கோவில்கள், ஆசிரமங்கள், அநாத ஆசிரமங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல ஏர் கூலரு, ஃபேனு வாங்கி தானம் மட்டும் பண்ண சொல்லுங்க. தானம் பண்ணிட்டு அந்த ஃபேன் வாங்கின பில்லெல்லாம் கையில் வச்சுக்க சொல்லுங்க. கரெக்டாக ஒரு 6 மாதம் டைம்ல அவங்களுக்கு ஃபண்டில் எதனா மாற்றங்கள் தெரியலன்னா நம்மளை கேட்க சொல்லுங்க, அது நான் பதில் சொல்றேன். அந்த பில்லோட கேட்க சொல்லுங்க சார். இதெல்லாம் வந்து 100% வேலை. கண்மூடித்தனமா இந்த விஷயம்லாம் செய்ய சொல்லுங்க, அப்படியே நடக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா டேபிள் ஃபேன் வாங்கி யாருன்னா தானம் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா ஆசிரமங்கள், அனாதை ஆசிரமங்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை கோவில்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கு காற்று வசதியை செய்து தர சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், மிதுன ராசி வீடு கட்டுறீங்க, பக்கத்து வீட்டுக்கு காத்தே போகாத அளவுக்கு 2 சைடு சௌரி நீங்க சுத்தி ஜன்னலெல்லாம் அடைச்சு நீங்க வீடு கட்டிட்டு நீங்க போய் 100 பேருக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் அது வேலைக்கு ஆகும் சார். நம்மளுடைய செயல் ரொம்ப முக்கியம், அதுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு வந்து மார்க் போடுவார். அதனால நீங்கள் நிறைய பேருக்கு காற்று வசதியை ஏற்படுத்தி தாருங்கள். காற்று மாசுபடுத்தாத அளவிற்கு அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சார். காற்றை மாசுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா என்னன்னா, ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவில் ஊற்றிலாம் வண்டி ஓட்டுவாங்க சார், 2 வீலரில். இன்னைக்கு கிடையாது அது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பெட்ரோல் ஊற்றிட்டு கொஞ்சம் கிருஷ்ணாவில் ஊற்றுவாங்க, டிவிஎஸ் 50, டிவிஎஸ் சாம்பில். அப்போ அதில் வந்து புகை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வேற மாதிரி வரும். மாதிரி காற்று மாசுபடுத்தக்கூடிய இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. குப்பையை கூட அடிச்சு விட்டுருவாங்க. ஆமாம், டயரை கொளுத்துவாங்க சார், ஸ்மெல்லே வேற மாதிரி வரும், அதுவே நோயை உண்டாக்கும். இதுமாரி காற்று மாசுபடுத்தக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீங்க. கண்டிப்பாக ஃபேன் வாங்கி தானம் கொடுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்வீர்கள். அதே மாதிரி 22 நாழிக்கிணறுல நீங்கள் போய் ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு வாங்க சார். நான் மிதுனம் சார் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இருக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் வந்து பிரச்சனையில் இருக்கேன், இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கேன், இப்போதான் இந்த வீடியோ பார்க்குறேன். நான் என்ன பண்ணலான்னா நேராக காசிக்கு போயிடுங்க, நீங்கள் வெற்றியாளர். நான் சும்மா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னால் வந்து சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் வாழ்க்கையில் நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றவங்க ராமேஸ்வரம் போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளங்களில் நீங்கள் நீராடுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை மாறும் சார். எட்ஜில் இருக்கேன் சார், தொங்கிட்டு இருக்கேன், எப்போ வேணாலும் கீழே விழுந்துருவேன், வீடு ஜப்தி ஆக போகுது, இல்லை கேஸ் ஆயிடுச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, இல்லை டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு,
எட்ஜில் இருக்கேன் அப்படின்னா காசி தான் சார். காசுல என்ன பண்ணுவாங்க? காசில போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு அவங்க அந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்தாலே போதும். வேற எதுவும் பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். தரிசனத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு நாள் அங்கே எங்கன்னா ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் மட்டும் வரட்டும். மிதனம் ஜெயிக்கும் சார். சூப்பர், 100% ஜெயிக்கும். சூப்பர் சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லு. நன்றி சார்.